Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோ வந்து ஒரு அழகான கரீபியன் கண்ட்ரி நாங்கள் விசிட் பண்ணியிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது. டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி வந்து ஹிஸ்பானியோலா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் ஹெய்ட்டி கூட ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஐலாண்டில் இருக்குது. இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் வந்து சாண்டோ டொமிங்கோ. அந்த பிளேஸ்க்கும் நாங்கள் போயிருந்தோம். இன்னொரு முக்கியமான ஸ்பாட் வந்து புன்டா கானா, அங்கேயும் போயிருந்தோம். இவங்களோட கரன்சி வந்து டொமினிக்கன் பேசோஸ். நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கண்ட்ரி விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விசா தேவைப்படாது. இவங்களோட வைப்ரண்ட் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை ஏர்போர்ட்டில் இருந்தே கலர்ஃபுல்லாக அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து கார்னிவல் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்ட இந்த ஃபிகர்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒரு லிம்பிங் டெவில் நேம்டு டயாப்ளோ ஹியூலோ அப்படிங்கிற ஒரு லிம்பிங் டெவல் பற்றின காஸ்டியூம்ஸ் அண்ட் மாஸ்க்ஸ் தான் இங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபெப்ரவரியில் வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பயங்கர க்ரௌடடாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் மாஸ்க் அண்ட் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு ஃபுல் க்ரௌடடாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் போனது ஜூலைனால் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியல. அங்கே வந்து ட்ராபிக்கல் வெதர் தான் இருக்கும். ஸோ கான்க்ரீட் பில்டிங்ஸ் நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே இருக்கும். மோஸ்ட்லி ஹவுசஸ் எல்லாமே, ட்ரீஸும் நிறைய நம்ம ஊரில் இருக்கிற ட்ரீஸ் இங்கே பார்க்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ராயல்டன் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் தான். நாங்கள் முன்னாடியே அவங்களோட ஹோட்டல்ஸில் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டே பண்ணியிருந்திருக்கோம். ஸோ எங்களோட ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னனால எங்களுக்கு சர்ப்ரைஸாக கலினரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்கள் 4 பேருக்கும். ஸோ அன்றைக்கி நாங்கள் கிளம்பி அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். யூஸ்வலி அந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணணும். அண்ட் அதுக்கு பெர் ஹெட் வந்து ஒரு 170 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க பெர் ஹெட்டுக்கு. பட் எங்களுக்கு ஆனிவர்சரினால அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் இந்த பிளாக் பேர்டு வித் ரெட் பீக் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. அதுக்கு பேர் வந்து காமன் கேலனியூல்ஸ். இந்த வீடியோ வந்து நான் விலாகுக்காக எடுக்கலை. ஸோ நிறைய டொமினிக்கன் ரிப்பப்ளிக் பற்றி ரீசர்ச் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் வீடியோஸ் பண்ணலை. ஜஸ்ட் சம் ஃபுட் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த கலினரி எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 7 course டின்னர். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். எங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். நாங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எங்களை வெல்கம் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஆப்படைசர் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு வெல்கம் ஈவெண்ட் மாதிரி வச்சு அதுக்கப்புறமா தான் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த வெல்கம் ஈவெண்ட்டுக்கு அவங்க 2 பேரும் இப்படி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு டார்க் ஏஞ்சல்ஸ் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்குறக்கே. நாங்கள் உள்ளே போகிறப்போ கொஞ்சம் ஒரு பயந்துட்டோம்.
ஏன்னா அங்கே லைட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் அது பார்த்திங்கன்னா விமன் தான் வந்து அந்த லிவிங் லைட்ஸ் மாதிரி அப்படி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல, திடீர்னு பார்த்து பயந்துட்டோம். இதுதான் அவங்களோட அந்த 7 கோர்ஸ் மென்யூ. அதில் பீஃப் ஆப்ஷன் இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு வேறு சிக்கன் இல்லைன்னா ஃபிஷ் அந்த மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு கோர்ஸ் சர்வ் பண்ணும்போதும் ஆப்படைசர் ஆகட்டும், சூப் ஆகட்டும், இல்லை மெயின் கோர்ஸ் அந்த மாதிரி எது கொடுக்குறப்பவும் அது கூட அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு ட்ரிங்க், அந்த மாதிரி 7 ட்ரிங்க் அதுக்கு சர்வ் பண்ணுவாங்க சைட்லேயே. அந்த மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இந்த டின்னரில் நாங்கள் அது பார்த்தோம். அண்ட் அவங்க சர்வீஸுமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவங்க சர்வ் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. அண்டு ஃபுட் குவாலிட்டியும் வந்து அந்த டேஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ளேவர்ஸும். அண்ட் அந்த ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் 4 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சைட்லேயே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயே. அதுவும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. கண்டிப்பாக பிடிக்கும். அங்கே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதையும் டான்சர்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி ஸ்பானிஷ் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஓல்டன் டேஸில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அவங்க டைம் ட்ராவல் பண்ணி இங்கே நம்மளோட இந்த ஏஜ்க்கு வந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும், அந்த மாதிரி சும்மா ஃபன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தது ஒரு ஸ்மால் க்ரௌட் தான் அப்படிங்கிறனால எங்களுக்கு எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. அவங்க எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக, செலிப்ரேஷனுக்காக தான் வந்திருந்தாங்க அவங்களும்.
எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நானும் ஆசைப்பட்டேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து பஃபேஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் நான் இந்த வீடியோஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க ரிசார்ட்குள்ளே வந்து பீச் ஏரியா மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் தனியாக வேறு மாதிரி, கிட்ஸுக்கு தனியாக, அப்புறம் அடல்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி தனியாக, அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிட்ஸுக்கு, அப்புறம் இந்த மாதிரி இந்த வாட்டரில் பண்ணி வச்ச அந்த பஞ்சிங் பேகு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருந்துச்சு. அப்புறம் ஸ்பாஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அங்கே வந்து ஸ்பா சர்வீஸ் எடுத்துக்கிட்டேன். Watch the pro do it. Right? Yeah, watch the pro. Oh. Tack him down. Addie's turn. Addie's turn. It hurts. Can I punch it? I don't know if you break it, you fly. You're gonna break your fist. அங்கே என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு பியானோ ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைன்னா ஒரு வோக்கல் சிங்கிங் செஷன் போயிட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ கிட்ஸுக்கெல்லாம் ஏதோ ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ ரொம்ப லைவாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலி 1 or 2 days ரிசார்ட்குள்ளேயே இருந்துட்டு அங்கே இருக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே இருப்போம். அப்புறம் வெளியில் ஏதாவது டூர் பேக்கேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துகிட்டு அங்கே போய் பக்கத்தில் எல்லாம் பிளேசஸ் பார்த்துட்டு வருவோம். இவங்க பஃபே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ நல்லா இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லன்ச் பஃபே. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபேவும் எடுத்திருப்பேன். ரெண்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும் உங்களுக்கு. இப்படி வெரைட்டியாக தனித்தனியாக வச்சுருந்தாலும் அங்கங்கே லைவ் கவுண்டர்ஸ் மாதிரி, நம்ம ஊரில் தோசா ஸ்டேஷன்ஸ் மாதிரி இங்கே வந்து ஹாட் டாக் ஸ்டேஷன், ஆம்லெட் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராப் லெக்ஸு. இந்த கவுண்டரில் உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் மீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஷனில் வந்து அவங்க நம்ம கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா பாஸ்தா அந்த மாதிரி அவங்களே குக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம முன்னாடியே ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃப்ளாட் கிரில் மாதிரி இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் அவங்களோட லன்ச் பஃபே இருந்துச்சு. டின்னருக்கு வேறு மாதிரி இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லாம் இதே மாதிரி தான், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அவங்களோட லோக்கல் குசின்ஸ் என்னென்னமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. யூஸ்வலி நாங்கள் இந்த ரிசார்ட்ஸ் போனோம்னா அந்த பீச் ரிசார்ட் மாதிரி தான் பார்ப்போம். ரூம் வந்து பீச் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. பட் இந்த டைம் வந்து வாட்டர் பார்க் பக்கத்தில் அப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ ரூம்லேருந்து எங்களுக்கு வாட்டர் பார்க் தெரியும். ஸோ கிட்ஸ் அங்கே விளையாட விட்டுடலாம். நாங்கள் ரூம் பக்கத்துலேயே வாட்டர் பார்க் இருக்கிறனால ஏர்லி மார்னிங் அவங்க திறந்ததையுமே உள்ளே போயிடுவோம். அண்ட் கொஞ்ச நேரம் ரொம்ப சனி ஆகிறதுக்குள்ளே அங்கே எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவோம்.
சும்மா வந்து என்னடா இன்னும் காணான்னு பார்த்துட்டு இருக்கேன். She looks happy. Was it scary? இப்போ நம்ம பார்த்தது மோஸ்ட்லி எல்லாமே ரிசார்ட்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபுட் தான். நாங்கள் வெளியிலையும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்தோம், வெளியிலையும் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் நிறைய விஷயங்கள் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அப்போ நான் விலாகுக்குன்னு நிறைய வீடியோ எடுக்கலை. இதெல்லாம் சும்மா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான். மோஸ்ட்லி டொமினிக்கன் ரிப்பப்ளிக் போனால் சாண்டோ டொமிங்கோ வந்து விசிட் பண்ணுவாங்க, கேபிட்டல் சிட்டி அப்படின்றனால அந்த ஏரியாலாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சவோனா ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது. அங்கேயும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க டொமினிக்கன் ரிப்பப்ளிக் போனால். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது வழியாக தான் போகணும், போட் இல்லைன்னா கேட்டமரான் வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டூர் எடுத்தோம்னா அவங்களே பஸ்ஸில் நம்மளை வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பஸ்ஸில் எடுத்த கொஞ்சம் வீடியோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கே சவோனாவில் வந்து நாங்கள் வீடியோஸ் அவ்வளோ எடுக்க முடியல, பட் நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். அங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அது. Dale, dale, que estamos completos. I want the one on the side. I want the one on Hasta los peces se ven. Sí. அந்த சவோனா ஐலாண்ட் பக்கத்தில் வரும்போதே வந்து அந்த வாட்டர் கலர் எல்லாமே வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் எந்த ஃபில்டரும் ஆட் பண்ணாமே இந்த கலர் ஆக்சுவலி. அண்ட் அங்கே நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அங்கே நிறைய ஸ்டார் ஃபிஷ் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம அங்கே ஸ்விம் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அண்ட் அந்த ஏரியாவில் நம்ம வந்து சில் பண்ணலாம். அங்கே வந்து உங்களுக்கு கூடவே நிறைய ஸ்டார் ஃபிஷ்ஷஸும் அங்கே இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியும். Tiempo nos agita un poco el mar, o sea, nos lo mueve un poquito. Les sugiero que tengan cuidado con sus gafas, con los niños cuando se den un chapuzón o algo, ¿de acuerdo? Family, now we're going to take a boat that brings us to the shore.
அங்கே ஐலாண்ட் உள்ளே வந்து நாங்கள் கொஞ்சம் ஹைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு லன்ச் பஃபே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக தான் இருந்தது. அண்ட் நாங்கள் வீடியோவில் எடுக்கல அந்த ஃபுட்டெல்லாம். அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே மசாஜஸ்லாம் வந்து அவைலபிள், அவங்களே வந்து பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். இதோட எங்களோட சாவனா ஐலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே ரிசார்ட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு நாள் நாங்கள் வந்து ரிசார்ட்குள்ளேயே வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஹிபாச்சி க்ரில் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போகணும். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்பாட் ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு போயிருந்தோம். இது யூஎஸில் நிறைய பேர், ஈவன் நம்ம ஊர்லேயுமே இப்போல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹிபாச்சி க்ரில்னா ஜாப்பனீஸ் ஒரு ஹீட்டிங் டிவைஸ். அது ஒரு ஃப்ளாட் கிரிடல் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மீட் எல்லாம் வந்து க்ரில் பண்ணிவிட்டு சைட்லேயே வந்து ரைஸ் வச்சு அதை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அண்டு சும்மா முதல்ல கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை வச்சு தீ வர மாதிரி அண்ட் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. கிட்ஸுக்கு வந்து ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லாயிருக்கும். அது ஒரு லைவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா நம்ம ஆர்டர் பண்ணி தனியாக நம்ம மட்டும் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு இன்டராக்டிங் செஷன் மாதிரி இருக்கும். அந்த ஷெஃப்புக்கு வந்து ராஜை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கூட அவர் கூடயே ஏதாவது சும்மா கேலி பண்ணிட்டு அவர் கூட விளையாடிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் சூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்டை வந்து க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு சர்விங் ஃப்ரைட் ரைஸும் வந்து எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம தனியாக ஒரு சூப், அப்புறமா வந்து சூஷி, டிசர்ட் அது எல்லாமே வந்து சைடில் நமக்கு வேணும்னா அவங்க இதிலே இன்க்ளூடடாக இருக்கும், அதுவும் தருவாங்க. அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த டே அன்னைக்கு வந்து நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு போகிறப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோ பார்க்க போயிட்டோம். அது நாங்கள் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனோம். பட் லைவாக நாங்கள் வந்து மைக்கேல் ஜாக்சனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவங்களோட ஆல்பம் சாங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோலோ பெர்ஃபார்மன்ஸஸும் இருந்துச்சு, அப்புறம் குரூப் பெர்ஃபார்மன்ஸஸும் இருந்தது. அவங்களோட ஆல்பம் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் இன்னொரு பஃபே இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபே தான். அதே மாதிரி ஃபீல் ஆகும், பட் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மென்யூ இது. அண்டு வெரைட்டி வந்து நிறையா இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா, அது ஃப்ரூட் கவுண்டர் தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து காஃபி, டீக்கு அது தனியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனித்தனி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஆம்லெட் ஸ்டேஷன் அதெல்லாமே.
எல்லா பஃபேலேயுமே வந்து ஒரு கவுண்டர் வந்து அவங்களோட லோக்கல் cuisine வந்து எது பாப்புலர் டிஷ்ஷோ அது வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ ரைஸ் அண்ட் சர்டன் கரீஸ் வந்து அவங்களோட பாப்புலர் கரீஸ் எல்லாமே வந்து 3 வேளையிலையுமே இருக்கும், 3 பஃபேஸ்லேயுமே அது இருக்கும். அது வந்து ட்ராபிக்கல் ஏரியானால பனானாஸ் வந்து அங்கே நிறையா இருக்கும். ஸோ பிளான்டன் பேஸ்டு டிஷ்ஷஸ் வந்து இங்கே இருக்கும் நிறையா. ஸோ நிறைய டிஷ்ஷஸில் வந்து நீங்கள் அது பார்க்கலாம் பிளான்டன்ஸ். ஸோ மோஸ்ட்லி நான் ஸ்லோவாக காமிச்சிருக்க மாட்டேன், நான் ஷார்ட்ஸுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருப்பேன் வீடியோஸை. பட் அதை வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தான் பஃபேயில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பஃபே வீடியோ. எங்களுக்கு ஆனிவர்சரி ட்ரிப்புக்கு போயிருந்தனால எங்களுக்கு தனியாக ஒரு ஆனிவர்சரி டின்னரும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் இது. அந்த culinary எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களே எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் இது வந்து நாங்களாக புக் பண்ணி ப்ரைவேட் டின்னர் மாதிரி போயிருந்தோம். நானும் ராஜ் மட்டும். கிட்ஸை வந்து அவங்களே வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அங்கே ஒரு கான்சியர்ஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு பட்லர் மாதிரி. அவரே வந்து கூட்டிகிட்டு போய் கிட்ஸுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் வந்து இங்கே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து பீச் மேலேயே வந்து நாங்கள் தனியாக எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்பாட் ரிசர்வ் பண்ணி வச்சு அங்கே வந்து நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் எங்களோட ரூம். எங்கள் ரூம்லேருந்தே வந்து வாட்டர் பார்க் தெரியும். இந்த ரிசார்ட் ஃபுல்லாக வந்து நிறைய கேஃபெட்டீரியாஸ் அங்கங்கே இருக்கும். அங்கே வந்து 24 hours உங்களுக்கு வந்து காஃபி அப்புறம் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். எங்கள் ரூம் பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி கேஃபெட்டீரியா தான் இது. இங்கே தான் எங்கள் மார்னிங் காஃபி ஈவினிங் காஃபி எல்லாம் எடுப்போம். இது வந்து எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருந்த ஒரு சின்ன கேஃபெட்டீரியா. இதே மாதிரி கொஞ்சம் பெருசெல்லாம் வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ரிசார்ட்டில் அவைலபிள். அது எல்லாமே நாங்கள் வாக் பண்ணி போய் எடுத்துக்கலாம். பட் குவிக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க, அந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லாமே. அண்ட் முக்கியமாக அங்கே வந்து துபாய் சாக்லேட் இருந்துச்சு. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நாங்கள் அதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே டைமும் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் துபாய் சாக்லேட் ட்ரை பண்ணோம். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக கூடயும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதோட முடியும். இந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் துபாய் சாக்லேட் சாப்பிட்ற இந்த வீடியோவோட. அண்ட் சும்மா கொஞ்சம் ட்ராவலில் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் எடுத்த கொஞ்சம் வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட culinary எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா வந்து பஃபேஸ், அப்புறமா நாங்கள் சவோனா ஐலண்ட் ட்ரிப் போனது எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.